ஹனி டோன்ட்டுங்கிற வந்து ட்ரைலர் வந்து விட்ருக்காங்க. இந்த ஹனி டோன்ட்டுன்னு சொன்னோன்னே ரொம்ப ஸ்வீட்டான நேமு. அப்புறம் ஏதாவது தப்பாக செய்ய போகிறாங்க, அதனால் வந்து ஹீரோ வேணான்னு சொல்கிறாங்க. ஹனி வேணாம், ஹனி டோன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் வந்து நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸான அப்புறம் ஒரு ஹாரரான கொலை பண்ணுற மூவி தான் வந்து இது. இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம கிறிஸ் ஈவன்ஸ், அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்கா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருப்பார், ஆனியன் ட்ராக்ஸ் அப்படின்ற ஒரு படம். அந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து நல்லவனாட்டம் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் வந்து அவருக்குள்ளே வந்து ஒரு கெட்ட குணம் இருக்கும். அந்த கெட்ட குணம் வந்து அவருக்கு பின்னாடி தான் வந்து தெரிய வரும் மொத்த குடும்பத்துக்குமே. அதே மாதிரி தான் வந்து இந்த படத்துலையும் வந்து நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் தான் வந்து கெட்டவர். அவர் வந்து ஒரு சர்ச்சில் ஓதக்கூடிய பாதிரியாராக, அதாவது ஒரு ஃபாதராக வந்து இருப்பார். இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நல்ல முறையாக வந்து ப்ரேயர் பண்ணுறது, அப்புறம் போதையும் சொல்கிறதுன்னு வந்து இருப்பார். ஆனால் அவருக்கு முன்னாடி வந்து இன்னொரு முகம் இருக்குது. அவருக்கு இன்னொரு கெட்ட முகம் இருக்குது. அந்த கெட்ட முகம் பார்த்திங்கன்னா வந்து பொண்ணுங்களோட சுற்றுறது, பொண்ணுங்களை அப்புறம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து கொலை பண்ணுறது, அதுதான் வந்து அவரோட வேலையாகவே வந்து வச்சுருக்காங்க. இந்த ஹீரோயின் பார்த்திங்கன்னா வந்து அவங்க போலீஸ் ஆஃபீஸராக வந்து இருக்காங்க, ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆகட்டும். அவங்க இந்த ரோட்டோரமாக பாலைவனத்தில் வந்து செத்து கிடக்கிற ஒரு உடம்புல இருக்க கையில் போட்டிருக்க மோதிரத்தை வந்து எடுக்கிறாங்க. அந்த மோதிரத்தோட சிம்பிள் வந்து நம்ம ஹீரோவோட கேப்டன் அமெரிக்காவோட கையில் போட்டிருக்க மோதிரத்தோட சிம்பிள் தான். இவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து நிறைய எதிரிங்க இருக்காங்க. ஏன்னா இந்த கிறிஸ் ஈவன்ஸ்னால் சாகப்பட்ட வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து அடிக்கடி வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு நாள்னு வந்து இவங்களோட எதிரிங்கெல்லாம் வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து வருவாங்க. அவனுங்க கொலை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து கொலை பண்ணிடுவார். ஆனால் அந்த போலீஸ் மேடம் வந்து ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தான் குற்றவாளின்ட்டு. இவன் பாதிரியாராக இருந்துக்கிட்டு நிறையா குற்றச்செயல் செய்கிறான் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இவன் போலீஸ் சாமியாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் அந்த போலீஸ் மேடம் வந்து தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க. கண்காணிச்சிட்டே இருந்து இவன் வாயாலேயே வந்து வாங்க பார்க்கலாம் அப்படின்னு வந்து கேள்விக்கு மேலே கேள்வி அவங்க வீட்டுக்கெலாம் போய் வந்து கேட்குறாங்க. ஆனால் எந்த உண்மையுமே வந்து வாங்க முடியல. ஆனால் ஒவ்வொருத்தராக வந்து செத்துக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு லேடிங்களாக. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க துப்பு தொலைச்சிக்கிட்டே போயிட்டு கடைசியில் வந்து அந்த கிறிஸ் ஈவன்ஸோட முக்கியமான சாட்சி எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுறாங்க. அதான் வந்து படத்தோட கதையாகவே இருக்குது. பயங்கர த்ரில்லர் சஸ்பென்ஸ் மட்டும் இல்லாமல் அதிரடி ஆக்ஷனாகவே இருக்கும். ஏன்னா கிறிஸ் ஈவன்ஸோட கெட்ட முகம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அவர் சிரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு முகம் இருக்கும், அவர் ஈவிலான முகம் வந்து இதை விட பயங்கர கொடூரமாக தான் இருக்கும். இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி தான் வந்து சொல்ல போகணும். ஏன்னா அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர் ரோலே வந்து வேறு டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்களோட பழைய படத்துலையுமே பார்த்துருப்பாங்க, இதோட பயங்கரமாக ஒரு ப்ளே பாய் ஆட்டம் ரக்கடு பாயாக தான் வந்து நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து நடிச்சிருக்காங்க. அதனால் வந்து எல்லோருமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.